ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கொஸ்டினிங் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டினிங் வேர்டு என்னென்னா வாட். அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா உங்கள் பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வாட் டு யூ திங்க் அபவுட் த புக் அப்படின்னா நீங்கள் அந்த புத்தகத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டினிங் வேர்ட் பார்க்கலாம். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேர் இஸ் யுவர் நோட் அப்படின்னா உங்களுடைய நோட் எங்கே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். வேர் இஸ் மை பேக் அப்படின்னா என்னுடைய பேக் எங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினிங் வேர்ட் பார்க்கலாம். ஹூனா யார் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹூ ஆர் யூ அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹூ டோல்ட் யூ த ஸ்டோரி அப்படின்னா உனக்கு யார் அந்த கதையை சொன்னது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹூ see you அப்படின்னா உன்னை யார் பார்க்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினிங் வேர்ட் பார்க்கலாம். ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஹூனா யார், ஹூஸ்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹூஸ் பென்சில் இஸ் திஸ் அப்படின்னா இது யாருடைய பென்சில் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹூஸ் நேம் இஸ் ராணி அப்படின்னா யாருடைய பெயர் ராணி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹூஸ் புக்ஸ் ஆர் தீஸ் அப்படின்னா இவை யாருடைய புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினிங் வேர்ட் பார்க்கலாம். ஹூம் இப்போ ஹூனா யார், ஹூஸ்னா யாருடைய, ஹூம்னா யாரை. இப்போ யாரை பற்றி அந்த மாதிரிலாம் சொல்லணும். அந்த யாரை அந்த தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷில் ஹூம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, whom did you see in the park இந்த பூங்காவில் நீங்கள் யாரை பார்த்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, whom are you looking forward to அப்படின்னா நீங்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது whom are you going to see அப்படின்னா நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினிங் வேர்ட் பார்க்கலாம். why அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒய் ஆர் யூ அப்படின்னா நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் why did you come அப்படின்னா நீங்கள் ஏன் வந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள் why are they laughing அப்படின்னா அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த வேர்ட் பார்க்கலாம். which அப்படின்னா எது, எந்த, இந்த மாதிரி அர்த்தத்தை தரும். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். which place are you want to go அப்படின்னா நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து which color do you like அப்படின்னா உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது which is your favorite place அப்படின்னா உங்களுக்கு பிடித்த இடம் எது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினிங் வேர்ட் பார்க்கலாம். when அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். when did you meet Ram அப்படின்னா நீங்கள் எப்போது ராமை சந்தித்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது when does the next bus arrive அப்படின்னா அடுத்த பேருந்து எப்போது வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். when did you come அப்படின்னா எப்போது வந்தாய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினிங் வேர்ட் பார்க்கலாம். how அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். how are you அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது how did you do அப்படின்னா நீங்கள் எப்படி செய்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது how did she talk அப்படின்னா அவள் எப்படி பேசினாள் அப்படி அர்த்தம்.
ஓகே, இப்போது ஹவுனா எப்படி அப்படின்னு சொன்னேன்னா, இதுவே ஹவு மெனி ஹவு மச் அப்படி 2 வேர்ட்ஸ் இருக்குது. ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹவு மெனி வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹவு மெனி பீப்புள்ஸ் வேர் தேர். ஹவு மெனி பீப்புள்ஸ் வேர் தேர் அப்படின்னா அங்கே எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டு யூ நீட். ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டு யூ நீட் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஆப்பிள்கள் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஹவு மச் வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹவு மச் மணி டிட் யூ ஸ்பெண்ட். ஹவு மச் மணி டிட் யூ ஸ்பெண்ட் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பணம் செலவழித்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹவு மச் பேப்பர் வில் ஐ நீட். ஹவு மச் பேப்பர் வில் ஐ நீட் அப்படின்னா எனக்கு எவ்வளவு காகிதம் தேவைப்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் தான் கொஸ்டினிங் வேர்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இப்போ நம்ம சம்மரி ஆஃப் த வீடியோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஹூ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். விச் அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். வென் அப்படின்னா எப்போது. வென்னா எப்போது. ஹவுனா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஹவு மெனினா எத்தனை. ஹவு மெனினா எத்தனை அப்படின்னு அர்த்தம். ஹவு மச்னா எவ்வளவு. ஹவு மச்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.